அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ட்ரூத் சோசியல் மீடியால பதிவுகளா போடுறார். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்து வார்னிங், அதாவது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பாத்துக்குங்க, இதுக்கப்புறம் ஏதாவது கப்பல்கள் மேல ட்ரோன்கள் அது இதுன்னு தாக்குனாங்களோ ஈரானோட காசு இருக்குல்ல அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் உடைப்போம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடைப்போம் அப்படிங்கிற மிரட்டினாங்க. அது மக்கள் மத்தியில உலக மத்தியில இப்படி பாக்குற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால இப்ப மாத்தி தேவதூதர் நல்ல விதமா பாத்தீங்கன்னா கொடூர பார்வை வேண்டாம் அப்படிங்கறதுனால இப்போ நல்ல பார்வை மூலியமா பாக்குறதுனால அவங்களோட காசு எடுத்து ஈரான் எந்தெந்த கப்பல்கள் அடிக்கிறாங்களோ அந்தந்த கம்பெனி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து அதுக்கு ஏத்தபடி ஈக்குவலண்டா கொடுத்துரும் அப்படிங்கிறது போல எப்படியா தரப்போறது இல்ல. இதுக்கு வச்சுக்கங்க, சரி ஒரு கட்டத்துக்கு மேல தீந்துருமே என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விகள் ஈரான் கிட்ட இருக்குமா இல்லையா? பரவாயில்ல. பட் அடுத்தது அது மட்டும் இல்லாம இன்னொரு போஸ்ட் அது மட்டும் கிடையாதுங்க. ஹவுதி தொடர்ந்து இது போல பாபெல் மெண்டல் ஸ்ட்ரைப்ல அடிச்சாங்களோ அதை நாங்க ஈரான் அடிச்சுதான் எடுப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அமெரிக்கா பயங்கரமா அடிச்சோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் இதே ட்ரேடு வர்த்தக பாதையில அவங்க இன்டர்ஃபியர் ஆகாம பயங்கரமா நட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தாங்க. நல்லா ரியாக்ட் பண்றதுல ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ரியாக்ட் பண்ணாங்க. இப்ப என்னடானா திரும்பி பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட கப்பல்களை 2 சுட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு ஈரான் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதுக்கு அதுல கழிச்சிருவான், ஆனா விடமாட்டான், அதே பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது போல. இது போல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தகவல்கள் போஸ்ட் போட்டுட்டே இருக்காரு ட்ரம்ப் அவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இத ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கடுமையான கண்டனங்கள். இது போல தேவதூதர் பேசுறத ஜாஸ்தியா இல்ல இது மாதிரி பேசும்போது தேவதூதர்கள் பேசுறாங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா நீங்க குற்றச்சாட்டு இதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் வச்சுக்க கூடாது. அது உன்னிப்பா கவனிச்சு இருக்கக்கூடிய அர்த்தங்களை எடுத்துக்கணுமே தவிர அவரை கேலி பண்றது நகைச்சுவை பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கடுமையான கண்டனங்களை நம்ம சேனல் சார்பா அந்த ஈரான் ஆதரவாளர்களுக்கு தெரிவிச்சாங்கன்னா, அது மட்டும் இல்லாம அந்த ஈரான் ஆதரவாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 ட்வீட்டா. ஏன் ட்ரம்ப் அவர்கள் என்னாச்சு, அவருக்கு என்னென்னமோ கிளைம் பண்றாரு, என்னென்னமோ பேசுறாரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு இப்ப வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலையேன்னு அவர் பாத்தீங்கன்னா இருக்காரா அப்படிங்கன்னா கேலி கிண்டல் நகைச்சுவை ரொம்ப நையாண்டிகள் அதிகமாகிவிட்டது. ஈரான் ஆதரவாளர்களே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது போல பண்ணா கடுமையான கண்டனங்கள் அமெரிக்க தரப்புல இருந்து அமெரிக்க ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து நம்ம சேனல் சார்பா விட்டுடலாம். ஏன்னா எதுக்கு 6 போஸ்ட் ஒரு நாள் மாறி மாறி போடணும்? ஈரானுக்கு கண்டனம், அதுக்கு கண்டனம், அதுக்கு இதுக்கு இதுன்னு எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? இதை நம்ம முந்தானத்து போடுறதா சொன்ன பதிவு, அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஈரானோட தாக்குதல் டார்கெட் இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஈரான் சொன்னாங்களா ஐ ஃபார் ஐ ஸ்ட்ராட்டஜி, எங்களை நீ விற்க விடலன்னா இங்க இருக்கிற எவனையும் நான் விற்க விட மாட்டேன் அப்படிங்கிறது போல ஆயில் ஸ்ட்ராட்டஜி. ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். ஆயில் அண்ட் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதி. இது ஈரானோட ஸ்ட்ரைக் ரேஞ்சோட இதுக்குள்ள வந்துடுது. ஏன்னா ஈரானோட பெலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது பண்ணா அதிநவீனமயமான துல்லியத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய மாடர்னைஸ் ஆன மிசைல்ஸ். அந்த மிசைல்கள்னால இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா ரிஃபைனரிஸ், ஆயில் ட்ரில்லிங் ஃபெசிலிட்டிஸ், அந்த தேக்கி வைக்கக்கூடியது, பம்பிங் ஸ்டேஷன், அந்த பைப்லைன் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே ஈரானோட ரேஞ்சுக்குள்ள வந்துடுச்சு. அமெரிக்கானால அவங்களோட ஏர்பேஸையே ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே, இதெல்லாம் என்னத்தை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற போல கேள்விகள் எல்லாத்துக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே ஒரு சோக் பாயிண்ட். இதை ஈரான் சோக் பண்ணாங்கன்னா குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டே பேரலைஸ் ஆயிரும், அதாவது செயலிழந்து போயிடும் அப்படிங்கிற போல சொல்றாங்க. கோமா ஸ்டேஜ் மாதிரி இந்த உலகமே போயிடும் அப்படிங்கிறது போல. இதுக்கு தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில மட்டுமே ரஃபா 25-27% உலகிற்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய் வர்த்தகம், இது போல பல வர்த்தகங்கள் நடக்குது. பட் எண்ணெயை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியா நடக்குது. அது கடல் வழி வணிகம். அதுல 27%, அதுல 27% பாத்தீங்கன்னா உலகத்துக்கு அதுல பண்றதுல 20% யூரோப். அந்த 27ல 20% பண்ண யூரோப்புக்கும் 80% ஆசியாவுக்கும் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிரியா
அந்த சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து இங்க சவுதி, ஈராக் இந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னா ரொம்ப பெரும் பிரச்சனையா மாறிடும். அது மட்டும் இல்லாம 10ல இருந்து 12% எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளோபல் எண்ணெய் வளம் குளோபலி இந்த உலகம் முழுவதும் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கக்கூடிய கடல் வழி வணிகம்ன்றது இந்த செங்கடல் வழியாகவும் நடக்குது. 10ல இருந்து 12. ஸோ டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 27 பிளஸ் ஒரு 12 சேர்த்துனீங்கன்னா 39 ஆச்சு. ஸோ 39% ரஃபா 40% எண்ணெய் வர்த்தகம் கடல் வழி வணிகம் முடக்கப்படுகிறது. இந்த செங்கடல்ல வந்து முடக்குவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி சவுதி அரேபியாவோட 2 அடிச்சாச்சு. ஆல்ரெடி 4 கப்பல்கள் திரும்ப போயிருக்கு. அதுவும் நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் வர வேண்டிய எண்ணெய் கப்பல்கள் சவுதி அரேபியால இருந்து வர வேண்டியதெல்லாம் திரும்பி போயிருக்கு. மெடிட்ரேனியன்ல போய் சுத்திட்டு ஆப்பிரிக்கா வழியா சுத்திட்டு வரும் அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ரஷ்யாவோட கப்பல்களும் சொல்லப்படுது. ஸோ சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வழியை பின்பற்றுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற கிரிட்டிக்கலான இம்பார்ட்டன்டான ஒரு ஹப், இந்த உலகத்துக்கே மிக முக்கியமா தேவைப்படும் கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய பைப்லைன் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ல 5 ல இருந்து 7 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பம்ப் பண்ண முடியும். இந்த லைட் க்ரூடுன்னு சொல்லக்கூடிய ஆயில வந்து பம்ப் பண்ண முடியும். ஸோ அது இமீடியட்டா நாக் அவுட் ஆகுது அப்படின்னா சவுதி அரேபியாவோட பாதி வர்த்தகம் அப்படிங்கிறது நின்றும். ஏன்னா மிசைல் வளையத்துக்குள்ள வந்துடுது. ஸோ சவுதி அரேபியா ஈஸ்ட் வெஸ்ட் ஆயில் பைப்லைனை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம கெப்லர் டேட்டா ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா 25% எண்ணெய கம்மியா கடந்த வருடத்தை விட கம்பேர் பண்ணும்போது 25% கம்மி. இது ரொம்ப அதிகம். இது வந்து குளோபலி இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாடும் அவங்களோட ஏற்றுமதியை கம்மியா பண்றாங்க அப்படின்னா சிக்கலாகும். ஆனா இதனால அந்த நாடு பாதிப்படைமானா இல்லை. ஏன்னா மார்ச் 2026க்கும் மார்ச் 2025க்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 25% கம்மியா ஆயில வித்ததுக்கு ஏற்றுமதி பண்ணதுக்கு 4.3% அதிகமான வருவாய் சவுதிக்கு வந்துடும். அது எப்படிரா அப்படின்னு ஒரு கேள்விகள் வருது இல்லையா? எண்ணெயோட விலை அதிகரிச்சிருக்கு. ஸோ எண்ணெய் விலை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பைப் லைனு இந்த சைட்ல இருக்கக்கூடிய யான்பு போர்ட்டு இதெல்லாம் 7 மில்லியன் பேரல் வரைக்கும் பம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த கனெக்ட் ஆயிருக்கு பைப் லைன்ல ஈஸ்ட் வெஸ்ட் பைப் லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஆவரேஜா இப்போதைக்கு 3.5 ல இருந்து 4 மில்லியன் பேரல் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க. கடந்த 2 மாசத்துல இந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல அந்த பைப் லைன்ல அனுப்புறது 81% வந்து பாத்தீங்கன்னா ஏசியாவுக்கு வருது. ஸோ அப்படி வருதுன்னா அந்த ஆயிலோட விலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இது நாடுகள் வந்து அதை அதிக விலை கொடுத்து வாங்கினாங்கன்னா செங்கடலும் பிளாக்கேடு, பெர்ஷியன் கல்ஃபும் பிளாக்கேடு, அடுத்தது ரஷ்யா அங்கேயும் பிளாக்கேடு அப்படின்னா இந்த உலகத்துக்கு வரக்கூடிய எண்ணெயோட ஏற்றுமதியில தோராயமா 50ல இருந்து 52% கட்டாயிரும். அப்படி கட்டாயிருச்சுன்னா எப்படி நாடுகள் வர்த்தகம் வணிகம் இயல்பா எக்கனாமி இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதிக அளவுல பாதிப்படையும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா இவங்களோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 39% கிட்ட வருது. இதே நீங்க ரஷ்யா கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா உக்ரைன் தினந்தோறும் ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்குகள் அதுல இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா இந்த குளோபலுக்கு 12ல இருந்து 13% ஆஃப் ஆயில வந்து ரஃபா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமா 51% வந்துடும். ஸோ இந்த 51% எண்ணெய இப்ப பிரச்சனையா இருக்கு. 49% தான் மேற்கு நாடுகள் அவங்களை நம்பி இருக்காங்க. இதுல யூரோப்பியன் யூனியன் எப்படியாச்சும் மிடில் ஈஸ்டோட எண்ணெய் வளங்களை அவங்களோட இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு 20% தான் போகுது. இந்த கத்தர் குவைத் இந்த ஏரியால இருந்து செங்கடல் வழியா போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மியா தான் போகுது. 80% ஏசியாக்கு தான் வருது. இப்ப அத அதிகப்படியா யூரோப் நாடுகளுக்கு டைவர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரஷ்யா மேல அவங்களால எந்த ஒரு நடவடிக்கையினாலும் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா செய்ய முடியாது. இந்த ஒரு இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட இம்பார்ட்டன்ஸ் வருது, சவுதி அரேபியாவோட நடுநிலைத்தன்மை வருது. இப்ப அந்த சவுதி அரேபியாவோட விஷயங்கள் கேள்விக்குறியாகுது. இப்ப யமன் ஹவுதிஸ் இது போல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு நியூக்ளியர் டீல் ரொம்ப முக்கியம். ஈரான் கிட்ட இருக்கு, இஸ்ரேல் கிட்ட இருக்கு, இவங்க கிட்ட இல்லைன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா எப்படி சிவிலியன் நியூக்ளியர் பீஸ்ஃபுல் டீல் அப்படிங்கிற சொல்றாங்க.
இதே சிவிலியன் நியூக்ளியர் பர்பஸ்க்கு ஈரானுக்கு மறுக்கப்படுது. ஆனா சவுதிக்கு அலோவ் பண்றதுக்கான காரணங்கள் என்ன? இதுக்கு பல கண்டிஷன் இருக்கு. இதுக்கும் ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. சவுதி அரேபியா அப்ரஹாம் அக்காட்சில ஜாயின் பண்றாங்க. அதனால சவுதி அரேபியா கூட சிவிலியன் நியூக்ளியர் டீல் நடக்குது. இந்த காரணத்தினால சவுதி அரேபியானால அவங்களே யுரேனியம் என்ரிச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இது ஒரு நார்மலைசேஷன் அக்ரிமெண்ட், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், இஸ்ரேலோட வர்த்தகங்கள் தொடர்பை வந்து பாத்தீங்கன்னா இயல்புபடுத்துறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். இதுல சவுதி அரேபியாவுக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நாளை பின்ன எண்ணெய் கிடங்கள்லாம் இருக்குமா இல்லையாங்கிறதே பெரும் கேள்வியா இருக்கு. இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானா பிரச்சனை முடியலனா இது போல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஹிமார்ஸ் சைட் இருக்கும் இல்லையா, அதாவது மிசைல்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட சைட் மேலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் வெடி விபத்து நடந்திருக்கு. இதுக்கான இமேஜஸ் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டடா இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நம்ம இதுக்கு போன முன்னாடி பதிவுல சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட பதிவுல சொன்ன மாதிரியே. ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேற்கோட, அதுவும் குறிப்பா இஸ்ரேலோட அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிறாங்க. ரெண்டாவது எண்ணெய் வள கட்டுப்பாடு, இந்த அமெரிக்கன் டாலருக்கான கட்டுப்பாடு, டாலர் ஆயில் ட்ரேட் நடக்குது இல்லையா, அந்த கட்டுப்பாட்டை உடைக்கிறதுக்கான தாக்குதலையும் செய்யறாங்க. ஸோ இப்போ 51%, 52% இங்க இருக்கும்போது இது தடைபடும் போது கண்டிப்பா விலைவாசி உயர்வு இருக்குமா இருக்காதா? இருக்கு. குரூடோ கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. $100 கிட்ட வந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா கேலிபாஃப் அவர்கள் வந்து ஒரு அடி போட்டாரு. பட் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாரும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் சொல்றத. கேலிபாஃப் அவர்கள் அதாவது நல்லா போயிட்டு இருக்கு, ஈரான் மேல சாங்ஷன் போடலான்னு போட்டு இப்ப குளோபல் ரெசிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறத நகைச்சுவையா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கேற்றபடி எண்ணெயோட விலையும் உயர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உலக நாடுகள், அதுவும் குறிப்பா நம்ம எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்தது, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுன்னு வருதுன்னா கண்டிப்பா பெரும் பாதிப்புகள் இருக்கும். சிவிலியன்ஸ் கிட்ட பெரும் பாதிப்புகள் அது ஏற்படுத்தும். அதை கடந்து வர்றதுக்கு அரசாங்கங்கள் என்ன முடிவுகள், என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க? இது இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் அளவுல இருக்கக்கூடிய கேள்விகள். இதுக்கப்புறம் ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் எப்படி இருக்கும்? ஒருவேளை தடைப்படுது அப்படின்னா ஈரானோட நட்பு நாடுகள், ஈரானோட எதிரி நாடுகள் அவங்க என்ன முடிவுகள் எடுப்பாங்க? இந்த போர் இனி எத்தனை நாளைக்கு இதே போல தொடரும்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுக்கான பதில் வரக்கூடிய தகவல்கள், வரக்கூடிய செய்திகள் வச்சு என்ன நடக்குதுங்கிறத அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பயில நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கொடுக்கறது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பயில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.